கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு அப்படின்னு பவுல் எழுதுறார். இந்த வசனத்துல 2 காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், 2வது பரிசுத்தவான்களால் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபை. சபைக்கு 2 காரியம் மிக பிரதானமாக அவர் எழுதுகிறார். ஒன்று, பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம். எப்படி? கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் உண்டு. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அவர்கள் சொன்ன உபதேசத்துக்கு இது ஒரு நேரடி பதிலாக இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தடவை நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்துட்டா கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். நம்ம என்ன பண்ணாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில உபதேசங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அது இல்லை என்பது நமக்கு பிரதானமாய் தெரியும். அது அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நிறைய வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது நேரடியாக இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், ஆனால் இன்னும் நாம் என்ன பட வேண்டும்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தெளிவா பார்த்தீங்களா? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கிறிஸ்துக்குள் நம்ம என்னவாயிட்டோம்? பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமாக்கிட்டார். ஆனால் அதோடு கூட அந்த ப்ராசஸ் முடிவடையவில்லை. இப்பவுமே உங்களை கேளுங்க, நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேளுங்க. ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், சபைக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா, வருகையில போகிறோம். அது வரைக்கும் என்ன செய்வீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஆன்சர் இருக்காது, ப்ராப்பர் ஆன்சர் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? நாங்க இங்க இருக்கிறோம், இயேசு வர்ற வரைக்கும் சர்ச்சில் இருப்போம். சர்ச்சில் தான் இருப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப எதுக்கு இருக்கிறோம்? எதற்காக அந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறோம். எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, அவர் சுகமாக்குறதுக்காக கூட்டிட்டு போறோம். சரி, சுகமாயிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான சொல்லணும். நாங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தான் வச்சிருப்போம் அவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வருவோம். அப்போ சபையில கர்த்தர் உங்களை வச்சதுக்கான நோக்கம் என்ன? முதலாவது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னு. நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்ற அத்தனை பேரும் எதற்காக எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே த ஹோலி ஒன், அப்படிதான் பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா எதற்காக பரிசுத்தமாக்கப்பட்டோம்? அதான் கேள்வி. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிங்க, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள சாயலானவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரிப்பு கூடாரம், அங்க இருக்கக்கூடியதான தட்டுமுட்டு சாமான்கள், அதோடு கூட மனுஷர்கள், பலிபீடத்துக்கு வந்து நிக்கிற மனுஷர்கள், இவங்க அத்தனை பேருமே அது உள்ள இருக்கிறது எல்லாமே சாயல். அதெல்லாம் என்னது? சாயல், பரலோகத்தினுடைய சாயல். மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரும். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரமா இருக்கட்டும், அது உள்ள இருக்கிற குத்து விளக்கா இருக்கட்டும், மேஜையாக இருக்கட்டும், பரிசுத்த ஸ்தலமா இருக்கட்டும், மகா பரிசுத்தமா இருக்கட்டும், நான் சொல்றது எபிரேயர்ல இருக்குது 9ஆம் அதிகாரத்துல. இது எல்லாமே இப்படிப்பட்ட பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, கிடாரியினால அது எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. எது? இது மாடல். ஆசாரிப்பு கூடாரம் மாடல். தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நான் தான் பரலோகத்தில் உள்ளவைகள். இது எல்லாமே கீழே உள்ளது எல்லாமே நம்முடைய மாடல். பரலோகம் எப்படி இருக்கும்? சிங்காசனம் இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்துல கிருபாசனம் இருக்கும். அங்கே கேருபீன்கள் இருப்பாங்க, உள்ள கேருபீன்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து இருப்பாரு, உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா வெளியே கண்ணாடி கடல், வெண்கல தொட்டி, அப்படியே வந்தா பலிபீடம், பூமி. இது எல்லாத்தினுடைய மாடல். இது எல்லாமே என்னன்னா ஹெவனுடைய மாடல். அப்ப அந்த பரலோகத்தினுடைய மாடலா இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரத்தையும் அதுல உள்ளதையும் சில காரியங்களாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருந்தது, சில ரத்தத்தாலே. அதுவே பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும், ஊனமில்லாததா இருக்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது
பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய ஒரு சிவப்பான ஒரு கிடாரியை கொண்டு வந்து அதை அடிச்சு சாம்பலாக்கி கரைச்சு ஆசாரியன் மேல பூசணும். எதுக்காக? பரலோகத்தில் மாடலா இருக்கிற இவைகளுக்கே இவ்வளோ இருக்கு. அந்த கிடாரி எப்படி இருக்கணுமா? பழுதுலாம இருக்கணுமா? பழுதுலாம்னா என்ன தெரியுமா? இப்போ எருசலேம்ல பலி செலுத்துறதுக்கு சிவப்பு கிடாரி கொண்டாந்து இருக்கிறாங்க. அந்த சிவப்பு கிடாரிய செக் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஒரு லென்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு முடியா செக் பண்ணுவாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் அது சிவப்பா இருக்கணும்னு இருக்கு. ஒரு முடி கூட வெள்ளையா இருக்கக்கூடாது. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு கிடாரி எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அது கால் கிட்ட ஒயிட் ஆயிருச்சு. உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு முடியா பார்ப்பாங்க, ஒரு முடியா பார்ப்பாங்க. நீங்க அந்த வீடியோ கூட இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த ரபிமார்கள் வந்து 4 பேர் 4 பக்கமா சுத்தி அதோடைய ஒரு முடியா செக் பண்ணுவாங்க. பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய இந்த மரலோகத்தின் சாயலா இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியனையும் அங்க இருக்கக்கூடியதான பொருட்களையும் அங்க வரக்கூடிய ஜனங்களையும் சுத்திகரிப்பதற்கு இவ்வளவு பெரியதான ஒரு ப்ரொசீஜர் இருக்குமானால், அதோடைய ஒரிஜினல், பரலோகத்துடைய ஒரிஜினல் யாரு? நீங்களும் நானும். பரலோகம் தான் ஒரிஜினல். அதுலதான் நீங்க நானும் இருக்க போகிறோம். அதுல மகாபரதன் ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்களும் நானும் அதோடு கூட இருக்க போறவங்க. அப்ப நமக்கு தொடர்ந்து வாசிங்க பாப்போம் அந்த 9ஆம் அதிகாரம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்குச் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பூமியில இருக்கிற இதுக்கே இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர்னா, நான் என்ன செய்யப்பட போறேன்? பரலோகத்துல கொண்டு போய் இந்த பாத்திரத்தை வைக்க போறேன். நாம் தான் கனமான செய்யப்பட்ட பாத்திரம். அப்ப நீங்க நடந்த அந்த பாத்திரங்கள் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் எங்க வைக்க போறாரு? பரலோகத்துல வைக்க போறாரு. அப்படின்னா அது அதை விட விசேஷமான பலியில சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோன்ற ஒரே வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க நானும் எதற்காக பரிசுத்தமாக்கப்பட்டோம்? பரலோகத்தில் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டோம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டோங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறோம். பாவரிக்கை பண்ணி இயேசு ரத்தத்தாலே கழுவணும், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு. உண்மை, மாற்று கருத்து இல்ல. ஆனா எதுக்காக? பரலோகத்தில போய் ஒரிஜினலா பிதாவாக இன்னொரு வசனத்துக்கு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க பாப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ பரலோகத்துல போய் நம்ம எங்க நிக்க போறோம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அங்க கொண்டு போய் நிக்க வைக்க போறார். அப்படி நிற்கிறதுக்கு உங்களை என்னையும் விசேஷித்த ரத்தத்தால கழுவி கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? உன்னை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவி வேறு பிரிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டாந்துருக்கிறேன்னு என்ன நோக்கத்துக்காக? ஏதோ பரலோகத்துக்கு கூட்டு போறன்ற ஒரே வார்த்தை இல்ல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நீ விசேஷமாய் சுத்திகரிக்கப்பட்டாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டாய். எதற்காக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு, ராஜாக்களும் ஆசாரியனுமாய் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அவருடைய ரத்தத்தால கழுவினதுக்கான நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவன் ஆகிறேன், எனக்கு கிறிஸ்தவன் ஆக்குறாங்க, மன நிர்மம் பண்றாங்க இல்ல. இந்த ஒரே ஒரு ரத்தத்துக்கு மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறதான உத்தரவாதம் இருக்கிறது. மத்த எல்லா ஆடு மாடு பலிகள் எல்லாம் வேணா செலுத்தலாம், சிவப்பு கிடாரி செலுத்தலாம், பஸ்கா ஆட்டுக்குட்டி செலுத்தலாம், எதை வேணா செலுத்தலாம். அது எல்லாமே மாடல். அது பரலோகத்துக்கு கூட்டு போகக்கூடியதான எந்த விதமான வல்லமையும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அப்படிப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்டு கழுவப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்பிருந்து நியமித்து வைத்தார். அல்லேலூயா. எபிரேயர் 11:39-40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்போ உங்களுக்கு எனக்கும் விசேஷித்த ரத்தம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க உட்கார வைக்கப்பட்டது நோக்கம் என்ன? முதல் ப்ராசஸ் என்ன? ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தால கழுவப்பட்டோம்னா மேல ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சா? ஆண்டவர் நம்மளை ரத்தத்துக்குள்ள முக்கிய எடுத்தாரா? இல்ல. நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய ரத்தத்தாலே நம்மை கழுவுகிறார். நாம் விசுவாசிக்கிறோம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, உத்தரவாதம் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன், ரட்சிப்படைந்திருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்,
இது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் கரெக்ட். அப்படிதான் சபைக்குள்ள கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். நீங்க எல்லாம் சபைக்கு வந்தாச்சு. இதோட அந்த ப்ராசஸ் முடியுதா அப்படின்னு கேட்டா முடியல. அந்த 1 கொரிந்தியர் 1:2 திருப்பி வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு சபைக்குள்ள நீங்க என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டாந்துட்டீங்க. பாத்திரத்தை கொண்டாந்தாச்சு கழுவி. ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் அடுத்து செய்ய வேண்டியது. எதுக்காக உங்களை பரிசுத்தமாக்கி சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி. ஏங்க, நான் தான் பரிசுத்தமாக்கப்பட்டேனே, அப்பவே என் பேர் பரிசுத்தவான் இல்லையா? நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. ஆனால் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பரிசுத்தமானது, அந்த அழைப்பானது கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ரத்தத்தால கழுவிட்டோம். இப்போ உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நமக்குள்ள சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு, இன்னை வரைக்கும் நான் ஒரு பாவமும் செய்யல. அதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்டா எப்படி பாவ மன்னிப்பு வாங்கினேனோ அதே இடத்துல நான் இருக்கிறேன், அதே மாதிரி சுத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள் இடரல்கள் நிறைய இருந்திருக்கும். நிறைய காரியங்கள்ல நம்ம சில காரியங்களை தவறி இருப்போம். நம்ம சில காரியங்கள்ல கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருப்போம். அது சிந்தனையிலிருந்து, சித்தத்திலிருந்து, செய்கையிலிருந்து, நடக்கையிலிருந்து நிறைய இருக்குது. அவருக்கு விரோதமான சித்தத்தை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் 100% கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நாம வேணா முயற்சிக்கலாம், முடியாதுன்னு இல்லை, முயற்சிக்கலாம். 100% நான் கர்த்தருடைய சிந்தை உடையவன், எனக்குள்ள வேற சிந்தை கிடையாது அப்படிங்கிறவங்க எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 100% நான் வேதத்தின்படிதான் நடந்திருக்கிறேன், வேதத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட நான் வச்சதில்ல அப்படின்றவங்க கஷ்டம். அதத்தான் யோவான் சொல்றாரு, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால். அதுதான் பவுல் சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க, நீ எங்க உங்களை பாவின்றீங்க, எங்க ஒரு நிச்சயத்தை சொல்லுங்க பாப்போம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஐ ஆம் த பெர்ஃபெக்ட் ஒன். பவுலே தடுமாறுறேங்கிறாரு. பவுல் சொல்றாரு, நமக்கு தெரிஞ்ச அவருக்கு பேரு பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. நாங்க சபையில உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் அவருக்கு பேரு செயின்ட் பரிசுத்த பவுல் அப்படின்பா. அந்த மனுஷனே சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன், எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது, விரும்பாததையே செய்கிறேன். அவரே சொல்றார். அப்ப இப்படிப்பட்டதான இன்னும் பலகீனங்கள் நமக்குள்ள இருந்து போராடிட்டு இருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட. நான் பரிசுத்தமாக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் அழகா இருக்குது, டு பி a saint, புனிதனாகும்படிக்கு. செயின்ட்னா புனிதர்கள்னு சொல்லுவாங்க. இன்னொரு தமிழ் வார்த்தையில நம்ம சொல்லுவாங்களா புனித யோவான், அதுக்கு இங்கிலீஷ்ல வேர்டு பாத்தீங்கன்னா செயின்ட். இந்த இடத்துல அவர் எழுதி இருக்கிறாரு செயின்ட்னு இருக்கு. உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? அந்த செயின்ட் ஆகிறதுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படி. அப்ப நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வரத்துக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. ரத்தம் தான் என்னை கழுவுச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கப்பட்டு உள்ள கொண்டு உட்கார வச்சுச்சு. மாற்று கருத்தே இல்ல. இப்ப இங்கிருந்து தொடர்ந்து இங்கிருந்து இயேசு வருகிற வரைக்கும், அல்லது நான் மரணம் முந்துகிற வரைக்கும் நான் எப்படி பரிசுத்தவான் ஆகணும்? பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுதானே நமக்குள்ள இருக்கிற பெரிய போராட்டமே. அப்ப அந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்க ரத்தத்தாலே கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வச்ச உங்களை சுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ற அடுத்த மெத்தட் என்னது? இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் யாரு? இந்த 12 பேர் யாரு? இயேசு கிறிஸ்துவாக எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தவங்க. இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் டிராவல் பண்ணவங்க. 3.5 வருஷம். இயேசு கிறிஸ்து இப்போ மரணத்துக்கு நேராக போற இடத்துக்கு வந்துட்டாரு. கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல வரும்போது இயேசு சொல்றாரு, அவன் ஏற்கனவே மீனை விட்டுட்டு வந்தவன், ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினவன், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் தோமா சொல்றாரு. அப்படிப்பட்டதான அந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்?
சுத்தமா இருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள வந்தாச்சு, கழுவப்பட்டாச்சு. ஆனா ரத்தத்தால கழுவப்பட்டுட்ட நிச்சயம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து என் ரட்சிப்பு பூரணப்படும்படிக்கு முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே. அப்ப அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு அடுத்த ப்ராசஸ், அடுத்து செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் கொண்டே இருக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு வார ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து அந்த வசனம் உங்களை என்ன செய்யுது? சுத்தமாக்குதுன்னு வசனம் சொல்லுது. சுத்தமாக்குதா? அப்ப அது சுத்தமாக்குதுன்னா என்ன பண்ணணும்? அந்த சுத்தமாக்கத்துக்கு, அந்த வசனம் சுத்தமாக்கத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். உட்கார்ந்து ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபைக்கு சொல்றத உட்கார்ந்து சபை கேட்கணும் இல்லை? ஏன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு சபைக்கு தான் சொல்றாரு. கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்றாரு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்கு. அப்ப சபை இரண்டாவது சுத்திகரிக்கிற ப்ராசஸ். முதல் ப்ராசஸ் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு வெளியே இருந்த உங்களை உள்ள கூட்டு வந்துட்டார். அப்ப உள்ள கூட்டு வந்த உங்களை அடுத்து இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, சுத்திகரிக்கிற ப்ராசஸ். அது எது? அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப சபை வேற எதாலையும் சுத்தமாக்கப்படாது, கிரியையினால் அல்ல. சபை வசனத்தினாலே தான் சுத்தமாக்கப்படும். அப்ப வசனத்தை எவ்வளவு சபை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்குதோ. நாங்க சமீபத்துல இந்த கண்ணாடி செய்யறதுக்காக பாரிஸ்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த கண்ணாடி செய்யற இடத்துல உள்ளவங்க ஒரு பிலிவர், அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் பாருங்க இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு வந்து உள்ள பாருங்க. பொதுவாக அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் போனப்போ அவங்க சொன்னாங்க, வாங்க பாஸ்டர் பாருங்க இந்த ப்ராசஸ் பாருங்க எப்படி செய்யறாங்கன்ட்டு. இப்போ நம்ம கண்ணாடியை ரவுண்டா பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, எல்லாரும் கண்ணாடி போட்டுருக்கிறவங்கலாம். ஆனால் அந்த கண்ணாடி அப்படி இருக்காது. இந்த கண்ணாடி முதல்ல இருக்கும்போது அப்படி இருக்கவே இருக்காது. அது நல்லா தடியா வரும் கண்ணாடி, நல்லா தடியா ஒரு கண்ணாடி வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கு. நம்ம கிட்ட வந்து பவர் கரெக்ட் ஆகி கண்ணு செக் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்றோம்ல, போட்டு பார்த்துட்டு. இந்த ஃப்ரேம் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? உள்ள இருக்க கண்ணாடி தான் விஷயம். நமக்கு கண்ணாடி பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஃப்ரேம் பத்தி ஒண்ணுதான் தெரியும். நம்ம போய் பார்க்கறதே ஃப்ரேம் நல்லா இருக்கா, மெல்லிசா இருக்கா, கருப்பா இருக்கா, பிரவுனா இருக்கா, சதுரமா இருக்கா, இந்த ஃப்ரேம் கண்ணு முகத்துக்கு நல்லா இருக்கா. நீ என்ன வேணா நல்லா போட்டு உள்ள பவர் போச்சுன்னா கதை முடிஞ்சு. சிலருக்குலாம் கண்ணாடி போட்டவொடனே மேடு மாதிரி தெரியும் அப்படியே கீழே. ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டோன்னா நமக்கு என்ன தெரியும்? முன்னாடி அப்படியே மேடா தெரியும், சிலருக்கு மயக்கமா வரும். we are only concentrating on the frames. ஆனால் கண்ணாடி தான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப அங்க போனா இந்த கண்ணாடிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வர ஷேப்ல அது இல்ல, இந்த ஷேப்ல அது வரல, அது தடியா வருது. அதை போட்டு தேய்க்கிறாங்க, உருமாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லோஷன் இருக்கு, அது உள்ள போட்டு எடுக்கிறாங்க. அப்படியே சூடா இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க, அது பேர்ல நமக்கு டெக்னிக்கல் நேம் சொன்னாங்க, நமக்கு தெரியல. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு எல்லாம் எடுத்து வந்தா இப்படி வருது. அதே ப்ராசஸ் அங்க பார்க்கும் போது நான் கண்டுபிடிச்சது ஒண்ணு என்னன்னா, அதே ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் இருக்குது. அந்த கண்ணாடியை முதல்ல கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஒரு சொல்யூஷன் கூட தான் போட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை அண்ணியும் முதல்ல கொண்டு வந்து ஒரு தண்ணிக்குள்ள தான் முக்கிய எடுத்தாங்க. அந்த சொல்யூஷன் தான் ஞானசானம். எடுத்த பிறகு ஒரு நல்ல சூடான ஒரு இதுக்குள்ள போடுறாங்க. போட்டு அதுல ஒரு பிரஷரை கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர் அடுத்து உள்ளுக்குள்ள வந்து ஆவியானவர் நம்மளை திருத்துறது. இது ரெண்டாவது ப்ராசஸ். அப்ப சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு உங்களை ரத்தத்தால சுத்திகரிச்சு உள்ள கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்? அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கிற ப்ராசஸ். அந்த வசனத்தை நீங்க கேட்க 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 இப்பொழுது என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆனா இங்க வந்து என்ன பிரச்சனை? நீங்க வந்து வசனத்தை கேட்டீங்களாங்கிறதா பிரச்சனை. உங்களை எதுக்கு கர்த்தர் உள்ள கூட்டு வந்தாருன்னா, அந்த உபதேசத்தினாலே சுத்தமாக்குவதற்கு. ஒரு வாரம் முழுக்க உலகத்துல இருந்திருக்கிறீங்க. நீங்க நார்மலா போய் பாருங்க, சும்மா நம்ம ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்போது சட்டை அழுக்காயிடும். பெரும்பாலும் நம்ம வெள்ளை சட்டை போடுறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் போடுறோம். எதுக்காகனா, நீங்க என்ன சட்டை போட்டாலும் நம்ம ஊருடைய கணக்குக்கு அது மஞ்சள் சட்டையா மாறிடும், டஸ்டா மாறிடும். அப்படிதானே? அப்போ அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு சட்டை அழுக்காகிற மாதிரி நம்முடைய ஆத்மாவும் என்ன ஆகுது? அநேக மனுஷரோட பழகும் போது, ஆபீஸ்ல உட்காரும் போது, சில எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நல்ல சோத்திரம் பிரைஸ் தலாட் அல்லேலூயா தான். ஆனா வேலை ஸ்தலத்துக்கு போனா அவனுங்கிட்ட பிரைஸ் தலாட்டே பேச முடியாது. நல்ல நல்ல பிரதர் தான் அவரு, அவர் நல்ல பிரதர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா வரவன் அவரை பேச வைப்பான். அப்படியே ஒரு கோபம் ஒண்ணு வரும் பாருங்க, பழைய மனுஷன் அப்படியே ஒன்று எட்டி பாப்பாப்ல. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவாரு, இவனுங்கிட்ட எல்லாம் இப்படி இருந்தாதான் வேலை வாங்க முடியும், இல்லைன்னா வேலை நடக்காது.
அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம்ல. ஆக்சுவலா அதுக்காக ஆண்டவர் அழைக்கல, நம்மளை பரிசுத்தவான்களோபடி அழைத்தார். ஆனா உலகம் என்ன பண்ணுது? உங்களை பாவியா மாத்துது. அப்ப நீங்க போயிட்டு வரும்போது இந்த இடம் என்ன இடம்னா, உபதேசத்தினாலே உங்களை சுத்தமாக்குகிற இடம், உங்களை சுத்திகரிச்சு வெளியே அனுப்புற இடம். அந்த ஒரு வாரம் நீங்க ஆகிட்டு வந்ததை, இங்க இருக்கிற ஆராதனை, இங்க இருக்கிற செய்தி, இங்க கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள், அது உங்களை சுத்தமாக்கும். திருப்பி அடுத்த ஒரு வாரம் உங்களை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இந்த உபதேசம் தான் போதுமானதாக இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு பண்ண பெரிய வேலையில ஒண்ணு என்னன்னா, இதான் ப்ராசஸ். எது ப்ராசஸ்? சுத்திகரிக்கிறது தான் சபையோடைய வேலை. உங்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டது. அழகா பிசாசு ஒண்ணு பண்ணான். இந்த கடைசி காலத்துல உள்ள சபைகள்ல அவன் ஃபர்ஸ்ட் கை வச்சது, பாடுறியா நல்லா பாடு, மியூசிக் போடுறியா நல்லா மியூசிக் போடு, ஆராதனை 1.5 மணி நேரம் செலுத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வான்னு போட்டா. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் 1/2 மணி நேரம் கொடு, வார்த்தை 20 minutes, வார்த்தை 15 நிமிஷம். அவன் பண்ண ஒரே வேலை, ஆராதனை இல்லைன்னு சொல்லல, ஆராதனையில வார்த்தையை குறைச்சான். வந்த ஜனங்களை சுத்திகரிக்காம வெளியே அனுப்பினா உன் ஆராதனை விருதா. நீங்க ஒரு லாண்டரி கடையில துணியை போடுறீங்க, கொடுத்தா மாதிரியே அழுக்கா துணி வந்தா போட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு அயன் கடையில துணி கொடுக்குறீங்க, அதே சுருக்கத்தோட வந்தா அவன்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு விசுவாசி சபைக்குள்ள வந்துட்டு சுத்திகரிக்கப்படாம வெளியே போனா அந்த விசுவாசி சபைக்குள்ள வந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். அதே தான் இன்னைக்கு சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகளாவிய சபைகளுக்கு ஒரு பெருமை கடைசி காலத்துல பிசாசு அழகா கொண்டு பெருமையை போட்டான். எவ்வளவு பேரு சர்ச்சுக்கு வந்தாங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு பேரு சபையில இருந்து பரலோகத்துக்கு வந்தாங்கன்றது தான் முக்கியம். என் சபையில 50,000 பேர் இருக்கான்றது பெரிய பெருமை கிடையாது, அது டேஞ்சர், தெரியுமா? அது டேஞ்சர். இப்ப நீங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிளாஸுக்கு 30 பசங்க 20 பசங்க தான் இருக்கும். டிஓ ஆபீசர் வருவாரு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர். அந்த 30 பேரோட ரிப்போர்ட் தான் கேட்பாரு. அவ்வளவுதானே கேட்பாரு. அந்த கிளாஸ்ல எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவுதான் கேட்பாரு. இந்த 30 பேரோட ரிப்போர்ட்டை கொடு அப்படிம்பாரு. 30 பேர் ரிப்போர்ட், 30 பேருக்கு டெஸ்ட், 30 பேருக்கு எக்ஸாம், 30 பேருக்கு ரிசல்ட். முடியும் போது கேட்பாங்க என்ன ஆச்சு. அதுல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் ஸ்கூல்ல 100% பாஸ், அவங்களுக்கு சந்தோஷம் பெருசு. ஆனா பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 50 பேர், 100 பேர், 1500 பேர், 2000 பேர், பெரிய ஸ்கூல் எல்லாம் கட்டுறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? 100% பாஸ் வரணும். அப்படி 1500 பேர் இருந்தா கவர்மெண்ட் எவ்வளவு பேருக்கு கணக்கு கேட்கும்? 1500 பேருக்கு கேட்கும். 30 பேர் இருந்தா எவ்வளவு கேட்கும்? 30 பேர் கேட்கும். அதே மாதிரிதான் எவ்வளவு பேர் விசுவாசி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் கணக்க பரலோகம் கேட்கும். எங்கிட்ட 500 இருந்தா கணக்கு கொடுக்கிறது ஈஸி, 5000 இருந்தா கஷ்டம், 50,000 இருந்தா முடியாது, 5 லட்சம் ஃபெயில். சபையினுடைய மாடல் என்ன தெரியும் செய்யுமா? மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் கீழ்ப்படியும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் சத்தம் தெரியும். இன்னைக்கு சபைகள் சுத்திகரிக்கிற ஸ்தலமா இல்லை, சபைகள் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். சபைகள் என்னது? களியாட்டத்தினுடைய இடம். வந்து பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவுட்டிங் இருக்குது, நல்ல ஜாலியா இருக்குது, எல்லாம் இருக்குது. சுத்திகரிப்பு எங்க? உட்கார்ந்து வசனம் கேட்கறதுக்கு எங்க இருக்கு? முதல்ல வசனம் எங்க இருக்கு? காரணம் என்ன? இங்கே வசனத்தினால் சுத்திகரிப்பு இல்லை. சபை இட்ஸ் an entertainment place மாறிடுச்சு. அப்ப உள்ள வந்தவன் அப்படியே வெளியே போறான். என்னடா பேசினாரு பாஸ்டர்? என்னவோ பேசினார், நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசினாரு அவனுக்கு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை என்பது கதை கேட்கிற இடம் அல்ல. ஓமை தேவை, ஆனால் ஓமை அல்ல, ஓமையை பார்க்கலாம் அதில் உள்ள ரகசியமே முக்கியம். சபை என்பது சுத்திகரிக்கிற ஸ்தலம். விசுவாசிகளுக்கு சொல்றேன், இங்க வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு பிக்னிக்கு வந்துட்டு போற மாதிரி போக கூடாது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆனால் இன்னும் பரிசுத்தவான்கள் ஆகவில்லை. செயின்ட் மாறனன் பைபிள் சொல்லுது. அப்போ அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால்தான் சபை பரிசுத்தவான்களை 2வது ஸ்தலத்துக்கு போகும். அல்லேலூயா.